ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளராக சந்திரகுமார் அறிவிப்பு. பிப்ரவரி 5 இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் விரைவில் வேட்புமனு தாக்கல். மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்கள் திமுகவிற்கு மாபெரும் வெற்றியை தேடித்தரும். ஈரோடு கிழக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சந்திரசேகர் நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வெற்றிக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி பாடுபடும் என வேல்முருகன் அறிவிப்பு. கூட்டணியில் இருக்கிறீர்களா இல்லையா என வேல்முருகனை நோக்கி துரைமுருகன் நேற்று கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் ஆதரவு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதா அதிமுக? இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இபிஎஸ் முடிவெடுக்க உள்ளதாக தகவல். தமிழ் சமுதாயத்தின் விடியலுக்காக உழைத்த பெரியார் குறித்து பேசுவதற்கு சீமானுக்கு அருகதை இல்லை. திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியில் விமர்சனம். பொங்கல் பண்டிகைக்கான தொடர் விடுமுறை காரணமாக விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு. சென்னை தூத்துக்குடி, சென்னை சேலம் இடையிலான விமானங்களுக்கான இன்றைய டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. பொங்கலுக்காக சொந்த ஊர் செல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் திரண்ட மக்கள். வாகனங்களிலும் வெளியூர் சென்றதால் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல். பொங்கல் பண்டிகைக்காக அறிவிக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகளில் இதுவரை 1,87,330 பேர் பயணம். 2,64,871 பேர் முன்பதிவு செய்துள்ளதாக போக்குவரத்து துறை தகவல். பொங்கலை ஒட்டி தென் மாவட்டங்களுக்கு ரயிலில் மக்கள் படையெடுப்பு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்தனர். ஆன்லைன் மற்றும் செல்போன் மூலம் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தால் 10 ஆண்டுகள் சிறை. 12 வயதுக்குட்பட்டோரை வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை. பொள்ளாச்சி வழக்கில் தான் சொல்வது தவறு என நிரூபித்தால் தண்டனையை ஏற்க தயார் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. தாமதமாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது உண்மை என்றால் தண்டனையை ஏற்க தயாரா என இபிஎஸ்க்கு முதல்வர் சவால். கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் களை கட்டிய லேசர் ஷோ. வண்ணமயமான ஒளியுடன் இசையும் படர்ந்து சென்றதை ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்த சுற்றுலா பயணிகள். தமிழ்நாட்டில் பல்வேறு கல்லூரிகளிலும் களை கட்டிய பொங்கல் விழா. ஆட்டம் பாட்டம் கலை நிகழ்ச்சிகள் என மாணவர்கள் உற்சாகம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாநில கட்சியாக அங்கீகரித்தது தேர்தல் ஆணையம். விசிகவுக்கு பானை சின்னமும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக திருமாவளவன் அறிவிப்பு. சீமானின் நாம் தமிழர் கட்சியை மாநில கட்சியாக அங்கீகரித்த தேர்தல் ஆணையம். உழவு செய்யும் விவசாயி புலி சின்னங்களை தர மறுத்ததால் கரும்பு விவசாயி சின்னம் கேட்டு மனு. விஜயின் தாவேக்க மாவட்ட நகர ஒன்றிய கிளை நிர்வாகிகளுக்கு 4 ஆண்டுகள் வரை மட்டுமே பதவி. சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் விடிய விடிய நிர்வாகிகளை தேர்வு செய்த பொதுச் செயலாளர் ஆனந்த். ஆபாச பட நடிகைக்கு 1 கோடி ரூபாய் தந்த வழக்கில் ட்ரம்ப் குற்றவாளி என அறிவிப்பு. வரும் 20ஆம் தேதி அதிபராக பதவியேற்க உள்ளதால் தண்டனையிலிருந்து விலக்கு அளித்த அமெரிக்க நீதிமன்றம். கலிபோர்னியாவில் காட்டுத்தீயில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10ஆக அதிகரிப்பு.
10,000க்கும் மேற்பட்ட கட்டடங்களை கபளீகரம் செய்த தீயை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் அமெரிக்க அதிகாரிகள். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இடையே சுமார் 3 மணி நேரம் காரசாரமான விவாதம் நடைபெற்றது. நீட் தேர்வில் தொடங்கி பொள்ளாச்சி வரை நீண்ட வாதம் சவாலில் நிறைவு பெற்றது. சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, கடந்த ஆண்டு கூட்டத்தொடரில் ஆளுநர் தனது உரையை வாசிக்காத போது போராட்டம் நடத்தாத திமுக தற்போது போராடியது ஏன் என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர், கடந்த முறையாவது கொஞ்சம் படித்தார், தற்போது சுத்தமாக படிக்காததால் போராட்டம் நடத்தினோம் என்று விளக்கமளித்தார். கடந்த 2 நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் பேரவைக்கு வராத எதிர்க்கட்சித் தலைவர் உடல் நலத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கூறினார். ஆளுநர் உரையில் புதிதாக எதுவும் இடம்பெறவில்லை என குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வு ரத்து என்றவர்கள் இதுவரை ரத்து செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர், நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் மத்திய அரசிடம் உள்ளதாக கூறினார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்திருந்தால் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற்றிருப்போம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, கலகலத்து போன இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் வாய்ப்பு குறைவு என்று விமர்சித்தார். பின்னர் யார் அந்த சார் என்று கேட்டால் திமுக ஏன் பதற வேண்டும், யாரை காப்பாற்ற நடிக்கிறீர்கள் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியமில்லை என்ற முதலமைச்சர் இதற்கு ஏற்கனவே தெளிவான விளக்கம் அளித்துவிட்டதாகவும் மீண்டும் பொள்ளாச்சி பிரச்சனையை பேச வேண்டியிருக்கும் என்றார். அப்போது குறுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி, பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் 24 மணி நேரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாக கூறினார். இதனை மறுத்த முதலமைச்சர், பொள்ளாச்சி விவகாரத்தில் புகார் கொடுத்து 12 நாட்களுக்கு பிறகுதான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக கூறினார். மேலும் பாலியல் தொல்லை குறித்து புகார் அளிக்கவே 2 ஆண்டுகள் ஆனதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, உண்மைக்கு புறம்பான செய்திகளை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்க முயற்சிக்க கூடாது என்று குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சபாநாயகரிடம் ஆதாரத்தை தருவதாக கூறினார். அதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவரும் சபாநாயகரிடம் ஆதாரத்தை தர வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். தான் சொல்வதை தவறு என்று எடப்பாடி பழனிசாமி நிரூபித்தால் அவர் அறிவிக்கும் தண்டனையை ஏற்றுக்கொள்வதாகவும் முதலமைச்சர் சவால் விடுத்தார். அதேபோன்று தான் சொல்வது உண்மை என்பதை நிரூபித்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமி தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் நிர்பந்தித்தார். இதனைத் தொடர்ந்து 2 பேரும் ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு சபாநாயகர் அப்பாவு கூறினார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்காத நிலையில் சுமார் 3 மணி நேர விவாதம் நிறைவுக்கு வந்தது.